பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அசுரர்கள் யார், அவர்களுடைய குணம் என்ன, அவர்கள் செய்யக்கூடிய செயல் என்ன, அதனால் அவர்கள் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை மிக அழகாக எளிமையாக சொல்கிறார். பொதுவாக அசுரர்கள் பல்வேறு எண்ணங்களால் அவர்களுடைய மனதானது குழப்பமுற்று மோக வலையில் சிக்கி காம சுகங்களில் ஈடுபட்டு பாழாய்ப்போன நரகத்தில் விழுறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், அசுரர்களும் யாகம் செய்கிறாங்க. எதுக்கு செய்கிறாங்க? தன்னைத்தானே உயர்வாக நினைத்து கொண்டு கர்வத்தோட செல்வ செருக்கோட திமிர் 4 அந்த அகங்காரம், அது மதம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாஸ்திர வித்தைகளை பொருட்படுத்தாமல் ஆடம்பரத்துக்கோசரமே யாகம் செய்கிறாங்க. இதை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்டு சொல்கிறார். அசுரர்கள் யாகம் செய்கிறது தம்பட்டத்துக்கோசரம், தன்னை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கோசரம்னு சொல்கிறார். சொந்த பெருமைக்காக. அதில் நம்பிக்கை ஏதாவது இருக்கான்னா கொஞ்சம் கூட இல்லை. பேரளவுக்கு யாகம் செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு உயர் கதி கிடைக்குமானா கிடையாது, தாழ்ந்த கதியை தான் அடைகிறாங்க. அகங்காரம், பலம், கர்வம், காமம், கோபம் முதலியவற்றெலாம் தன் கூடையே வச்சுக்கிட்டு தன்னுடைய தேகத்திலையும் பிறர் தேகத்திலையும் இருந்து பகவானை அவங்க அவமதிக்கிறாங்க. அதாவது எல்லாரையும் விட உயர்ந்தவர் பகவான். அவரை வணங்கினா தான் மோட்சம் கிடைக்கும். இவங்க இந்த அகங்காரத்தில் பகவானையே எதிர்த்து நிற்கிறாங்க. அதனால் அசுர இயல்பினர் எல்லாருக்குள்ளும் பரமாத்மா இருப்பதை மறந்துவிட்டு, அதாவது மேலான ஆலயமாகிய உடலை கீழ்மைப்படுத்துகிறாங்க. அவ்விதமாக பரமாத்மாவை அவர்கள் புறக்கணிக்கிறாங்க. அவங்க இறைவனுடைய பாதத்தை பிடிக்கணும், அதை பிடிக்காமல் அவங்க புறக்கணிக்கிறாங்க. அசுரர்கள் அடையும் தீய கதி பற்றி பகவான் மேற்கொண்டு சொல்கிறார். என்னை வெறுப்பவர்களும் பாவம் செய்கிறவர்களும் கொடியவர்களும் மனிதர்களில் கடையவர்களுமான அவர்களை பிறந்து இறந்து உழலும் உலகில் மீண்டும் மீண்டும் அசுர பிறவிலே தள்ளுறேன்னு சொல்கிறார்.